Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீடியோல முடக்கத்தான் ரசம். இத பாருங்க, முடக்கத்தான் தெரியும், வேலி ஓரங்கள் எல்லாம் காய்ச்சிருக்கும். இது ரொம்ப மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. அந்த ரசம் எப்படி வைக்க போறதுன்றத பார்க்கறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்றனா முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன பூண்டு, ஒரு பூண்டு, மிளகு வந்து ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், தாளிக்கிறதுக்கு சின்ன ஒரு மிளகு சைஸ்க்கு ஒரு பெருங்காய துண்டு, பச்சை மிளகாய் கீரி போகிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 ரெட் சில்லி, அது தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு, மஞ்சத்தூள், ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கோம், அது அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி கீரை, ஒரு தக்காளி, அது தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ வந்து நம்ம இந்த கீரையை இந்த வாணலில் போட்டு தண்ணி எடுத்து ஊற்றி பாயில் பண்ணணும், போட்டுக்குவோம். ஆனால் இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இந்த கீரையை வந்து நிறைய பேர் வந்து இதை வேக வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்குவாங்க. இப்போ நான் வடிகட்டி எடுக்க போகிறதில்ல, அதனால் நான் வந்து ரொம்ப முத்தனை காம்பெலாம் எடுக்காமல் பிஞ்சியாக பார்த்து நான் பறிச்சுட்டு வந்திருக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் பொடிசாக அரிஞ்சு போட்டு வேக வச்சு அப்படியே நான் ரசத்துக்கு சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு நைஃப் வச்சு இதை நான் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இதை பொடிசாக அரிஞ்சு போட்டுக்க போகிறேன். சும்மா அப்படியே எல்லாத்தையும் அப்படியே அரிஞ்சிக்கலாம். பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2 டம்ளர் அளவு தண்ணி இதில் சேர்த்துக்குவோம். இதை இப்போ பாயில் பண்ணணும். அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு இடையில நம்ம வந்து இப்போ இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு இது நல்லா ஊறட்டும். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ இந்த பூண்டு, மிளகு, நம்ம ரசத்துக்கு என்னென்னலாம் நம்ம சேர்க்குறோமோ அது எல்லாமே தான் இதுக்கு சேர்த்துக்கணும். ஆனால் இதில் கீரை பாயில் பண்ணி நம்ம அந்த தண்ணியை சேர்ப்போம். ஆனால் நான் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, நான் கீரையே அப்படியே நான் போட்டுக்க போகிறேன். ஏன்னா கீரை வந்து ரொம்ப எல்லாமே பிஞ்சு கீரை, அதனால் இது ரொம்ப வந்து மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்கள் வந்து டெய்லி இதை எடுத்துக்கலாம், தோசையாக எடுத்துக்கலாம், இல்லை ரசமாக எடுத்துக்கலாம், சூப்பாக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அதனால் இது எல்லாருமே சாப்பிட்ணும். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே சும்மா பொடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம பொடி பண்ணியாச்சு. சும்மா இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். இன்னும் வேகலை, கீரை வேகட்டும். இப்போ தான் கொதி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அதில் இருக்கிற சாறு இறங்கணும். ஏன்னா நம்ம ரசம் தாளித்தோம்னாக்கா நம்ம வந்து கொதிக்க விட மாட்டோம். அதனால் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரசம் தாளிக்கணும். புளி கரைச்சாச்சு. இப்போ நம்ம ரசத்தை தாளிப்போம். அது வரைக்கும் அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்போம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா பாயில் ஆயிடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம வந்து வடிகட்டி சேர்க்க போகிறதில்ல. சில பேர் வடிகட்டுவாங்க, ஆனால் நம்ம வடிகட்ட வேணாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ஃபுல் சத்து அப்படியே இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் லைட்டு கசப்பு இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். சட்டி நல்லா சூடாகட்டும். மண் சட்டியில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுப்போம். இந்த பெருங்காயத்தை இதில் போட்டுப்போம். மிளகாவும் கிள்ளி இதில் போட்டுடுவோம். மண் சட்டி சீக்கிரம் சூடாகிடும். நல்லா பொரிஞ்சிடுச்சு பெருங்காயம். இப்போ ஒரு ஸ்பூன் கடுகை சேர்த்துக்குவோம்.
கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சிருச்சு. கடுகு வெடிச்சிட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம நுணுக்கி வச்ச அந்த அந்த பூண்டு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த புளி தண்ணியை இதில் வடிகட்டிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் இதில். அவ்வளோதான். இப்போ இந்த மஞ்சத்தூளை இதில் போட்டுக்குவோம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சும்மா இது ஃப்ளேவருக்கு தான் கீரி இதில் போட்டுடுவோம். கொத்தமல்லி கீரை அதை பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ வந்து இது கொதி வரணும். இப்போ வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தக்காளியும் இதில் கட் பண்ணி சேர்த்துக்குவோம். நம்ம கட் பண்ணால் தக்காளி இதில் சேர்த்துக்குவோம். இந்த கீரையும் இருக்குது இல்லையா, இதையும் எல்லாத்தையும் நம்ம வடிகட்டான கீரையோடு அப்படியே சேர்த்துக்குவோம். இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். கீரையை வடிகட்டி எடுக்கக்கூடாது. நம்ம போட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வந்தோடனையும் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம். இது இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இதோ ரெடி ஆயிடுச்சு முடக்கத்தான் ரசம். இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது ரொம்ப எல்லாத்துக்குமே நல்லது. பிரசவத்தை தாய்மார்கள் எல்லாருக்கும் நல்லது. சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிஷ்ஷு உங்களுக்கு எதாவது வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.